பாத்தீங்க நல்லா இருந்துச்சு. விஜய் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். 5000 கொடுக்கட்டும், 50000 கொடுக்கட்டும், விஜய்க்கு தான் ஓட்டு. விஜய்க்கு தான் ஓட்டு. எங்க குடும்பம் மொத்த ஓட்டு விஜய்க்கு தான். ஸ்டாலின் அண்ணா வந்துட்டு ஃபேமிலிக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல வந்து ஆள் எடுக்கிறோம். நாங்க எதுவுமே இதுவரை எடுக்கல. ஒரு பட்டதாரியாவது எடுத்துருக்கணும்ல, ஏன் எடுக்கல? இவர் வந்து எடுக்கிறேன்னு சொல்லுங்க, கண்டிப்பா எடுக்கணும். எல்லாத்துக்கும் எஜுகேஷன் வருது, எஜுகேஷன் லோன் தள்ளுபடி பண்ணணும். எல்லாமே எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு சூப்பரா இருந்துச்சு உள்ள. அதனால தான் குழந்தையோட உள்ள போயிட்டு வெளியே வராங்க. ஆனா சில மீடியாக்காரங்க தப்பா ப்ளே பண்றாங்க. இந்த ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பு இருக்கா? இந்த ஆட்சியில் இல்லை, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. டிவிகே வந்தால் கண்டிப்பாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்கு. அதனால விஜய்க்கு தான் ஓட்டு. எங்கள் குடும்ப ஓட்டு மொத்தமாக விஜய்க்கு தான். டிவிகே எப்படி பேசினாரு? சூப்பரா பேசினாரு. 2024 தளபதி தான் டிவிகே தான். நம்ம அண்ணா டிஎஸ் சக்தி பத்தி சொல்லிக்கிறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, டிஎஸ் சக்தி டிவிகே சாரிங்க டிஎம்கே வந்துட்டு 5000 படைப்பு கொடுத்து இன்னைக்கு புதுசா 50,000 கொடுத்தாலும் டிவிகே தான். அது டிவிகே தான், கண்டிப்பா டிவிகே தான். 50,000 5000 இப்ப எல்லாமே பயந்துக்கிட்டாங்க. 5000 காலையில இருந்து 5000 எல்லாத்துக்குமே மெசேஜ் வந்துட்டு இருக்கு. 5000 50,000 50 லட்சம் கொடுத்தாலும் சரி, 50 கோடி கொடுத்தாலும் சரி, டிவிகே தான். பையன் யாரு கொடுத்தது? தளபதி கொடுத்தது. டிஎம்கே தீயசக்தி, தூய சக்தி. இனிமேல் தளபதி மட்டும்தான். 2026 தளபதி மட்டும்தான். எவனுமே ஆட்சியா கிடையாது. தளபதி மட்டும்தான் இனிமேல் இங்க. தளபதி பார்த்தோம். டிவிகே தான். 2026 டிவிகே தான். தளபதி வாழ்க. மக்கள் பொதுக்கூட்டம் தான். வேலை வேற மாதிரி போச்சு. 5000 பேர் இல்ல 1.5 லட்சம் பேர் வந்துக்கிறாங்க. கூட கட்டுப்படுத்தவே முடியல. வேற மாதிரி 1000 ரூபா டிஎம்கேவா அடிச்சு நுறுகிறது. ஸ்டாலினா வாழை பழம் சாப்பிட வைக்கிறது. எல்லாருமே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. மறந்தும் இருந்து விடாது, இருந்தும் மறந்து விடாது. உங்கள் ஓட்டு விசில் சின்னம். இப்போ எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். இப்போ சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் கொடுக்குறாங்க. இன்னைக்கு சாதாரண +2 படிக்கிற பையன் பார்ட் டைம் ஜாப் போய் 2 லட்ச ரூபா பைக் போட்டு வாங்குறான். 1 லட்ச ரூபா மொபைல் ஐபோன் வாங்குறான். அவனோட லேப்டாப் வாங்க முடியாதெல்லாம் இல்லை. அதனால எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். உங்கள் ஓட்டு எப்பவுமே அண்ணனை வந்து ஜெயிக்க வைக்கணும். 2026 அண்ணன் சிஎம் பதவியில் உட்கார வைக்கிறது நம்மளோட வேலை. விசில் சிறந்த வாக்களிங்க. ப்ரோ, அண்ணன் வந்து மறைமுக ஆட்சி பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறைமுகமாக வந்து பிஜேபி கூட கூட்டணி பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அண்ணன் எப்பயுமே தனி தான். ஒன் மேன் ஆர்மி தான் அண்ணன். 234 தொகுதியிலேயும் அண்ணன் மட்டும்தான் இங்கே, வேற யாருமே கிடையாது. புரியுதா? பண்ணிங்க மட்டும்தான் கூட்டமாக போவோம். சிங்கிளாக தான் நிற்கும். அண்ணனுக்கு தான் எல்லாருமே ஓட்டு போடுவோம். பணம் கொடுக்குறாங்க, எல்லாரும் வாங்கிக்குவாங்க. அண்ணா சொன்ன மாதிரி எல்லாரும் வாங்கிக்குவோம். டிஎம்கே மீட்டிங் போனாலும் அங்கே நம்ம பசங்க தான் இருக்கிறாங்க. சீமான் கட்சிக்கு போனாலும் நம்ம பசங்க தான் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே நம்ம பசங்க தான் போகிறத கூட்டமே. நம்ம பசங்க இல்லாமல் எந்த மீட்டிங்குமே நடக்காது. இங்கே தான் மெயின் கூட்டமே. ஓகே, நன்றி. 2026 அண்ணன் தான் வருவார். இன்னைக்கு வந்து 5000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் தயவு செஞ்சு ஓட்டு போட்டுறாதீங்க. ஓட்டு போட்டிங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், தண்ணிக்கு வழி இல்லாமல் தான் தெரியுவீங்க. காலையில் 5000 வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அண்ணனை பார்க்க தான் வந்தோம். ஸ்டாலினையா உடம்ப பாத்துக்கோங்க. அவனதான் சொல்லுவோம். ஸ்டாலின் போட்டேன். தமிழக வெற்றி கழகம் வாழ்க. டிவிகே நீ வந்துட்டோம். அவ்வளவுதான். டிஎம்கே செத்துச்சு நாளைக்கு. டிவிகே ப்ரோ அண்ணனை பாத்துக்கலாம் ப்ரோ. நல்லா பக்கத்துல என்ன பார்த்தோம்னா தளபதி கையில சாட்டையை பாத்தீங்களா இல்லையா? சவுக்கடி உண்டு. யாருக்கு ப்ரோ? 2026 சவுக்கடி யாருக்கு உண்டோ உண்டு.
டிஎம்கே தீய சக்தி. என்ன ப்ரோ சொல்லணும்? பார்த்தேன் ப்ரோ, செம்மையா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. அண்ணன் அறித்தனமா இருந்துச்சு. வாங்க 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 வாங்க. இதுதான் டிஎம்கே ஒரு தீய சக்தி. யாரும் ஓட்டு போடாதீங்க. 4.25 வருஷமா மசுரை பிடிக்கிட்டு தான் இருந்தானுங்க. மசுரை பிடிங்கி மொட்டை அடிச்சு விட்டானுங்க எல்லாத்தையும். அடுத்து 2026 நாம தான் அடிச்ச மொட்டையை மறுபடியும் முளைக்க வைக்கிறான். அவனுக்கு கொடுக்குறோம் கொட்டைய. உங்க சேனல் ப்ரோ. டிவிகேக்கு அவர் தான் வரணும், அவர் தான் வருவார். அவர் வந்தால் எல்லா நாட்டுக்கும் நல்லது நடக்கும். அவர் வந்தாலே போதும், எங்களுக்கெல்லாம் வெற்றி நிச்சயம். அவரை நேரில் பார்த்தேன். சின்ன வயசுலேருந்து அவர் தீவிர ஃபேன். அவரை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். என் ஆசை நிறைவேறிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சொல்லுவோம். எங்கள் அப்பா தான் இவர். அவர் ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? அவர் ஸ்பீச் நல்லா இருந்தது. அவர் பேசினதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. டிவிக்கே தான் 26 டிவிக்கே தான். சூப்பர் சூப்பரா பார்த்தோம். லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அவர் சொன்ன மாதிரி கொட்டி கொட்டியா காசு கொண்டு வந்து கொட்டுவாங்க. எவ்வளோ கொட்டினாலும் சரி, அவர் காசுல சொன்ன மாதிரி விசில் அடிச்சு ஓட்டு நம்ம தளபதி தானே போட போகிறோம். தளபதி தானே ஓட்டு. செமையா இருந்துங்க. தளபதி எப்பவுமே மாஸ் தான். அவர் அடிச்சுக்க யாருமே கிடையாது. சூப்பரா இருக்கிறத விட அவரோட ஆட்சி தான் செமையா இருக்கும். அவர் கையில கொடுத்துருக்கிறோம். தளபதி மட்டும்தான். தளபதி சார், அடுத்து இப்போ வந்து மக்கள் சந்திப்பு கூட்டம்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் கூட்டம் தான் நடந்திருக்குது. மறுபடியும் சேலத்துக்கு ஐயா வருவார். 2026 வருவார். சிஎம்மாக வருவார். மறுபடியும் எங்கள் எல்லாரையும் சந்திப்பாருன்ற நம்பிக்கையோட கிளம்புறோம். எங்கள் ஓட்டு விஜய்க்கு. அவர் ஸ்பீக் அருமையாக இருந்தது. வருகின்ற சட்டசபை தேர்தலில் அவர் தான் வெற்றி பெற, அவர் தான் ஆட்சி அமைப்பார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. தளபதினா மாசு தாங்க. என்றைக்குமே டிவிக்கே தான். டிவிக்கே தான் ஓட்டு. டிவிக்கு வருங்கால முதல்ல வச்சாரு டிவிக்கு. டிவிக்கு சின்னத்துக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க. புதிய மாற்ற தமிழகத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. விஷுவல் சின்னத்துக்கு எல்லாரும் ஓட்டு டிவிக்கே. இனிமே டிஎம்கேக்கு கதம் கதம் தான். 2026 தளபதி மட்டும்தான் வராரு. இனிமே விசில் ரத்தில் எல்லாருமே அவர் காதல கேட்குற மாதிரி கிளியர் மாதிரி விசில் ரத்தமாக தான் கேட்கும் 2026. சொல்லுங்கண்ணா. சூப்பரா பேசினாரு, கரெக்டா பேசினாரு. எது எது தேவையோ அந்தந்த கருத்தை எடுத்து முன் வச்சாரு. புரிய வேண்டியவங்களுக்கு புரியுற மாதிரி பேசியிருக்காரு. இல்ல ஃபேமிலியே டிவிக்கே தான். ஆமாண்ணா, டிவிக்கே தளபதி தான் எப்பயுமே. காசு கொடுத்துருக்காங்களாம். பணத்தை வாங்கி யாரும் ஏமாந்துடாதீங்க. சப்போர்ட் ஃபார் டிவிக்கு. டிஎம்கே கொள்ளையடிச்சு கொடுக்குற காசை வச்சு நீங்கள் ஏமாந்துடாதீங்க. 234 தொகுதியிலையும் தளபதி தான் வராது. எனக்கு தெரியல. சூப்பர் தளபதி, சூப்பர், செம்ம, சான்ஸே இல்லை. தளபதியை பார்த்தோம், ஏதோ ஒரு மாற்றம் கிடைக்குன்னு நம்பி போகிறோம். சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்துச்சுன்னா பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. நாங்கள் அங்கே நின்று பார்க்கலான்னு இருந்தோம். இங்கே வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ். மெயினாக வந்து ஆர்கனைசேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கரூர் சமூகம் மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் கிடையாது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்தோம்.